கல்லூரிக்கு ஐயா முன்பே சொன்னது போல காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய உங்கள் வளர்ந்த கடவுளையோடு ஐயா KPS கண்ணன் அவர்களை இந்த மேடையில் வாழ்த்துறை வழங்க அன்போடு மேடை கிடைக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாதவர் கல்லூரியில் நடைபெறும் பொங்கல் விழாவிற்கு வரவேற்புரை நிகழ்த்திய யாதவர் கல்லூரியின் சுயநிதி பிரிவின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் முனைவர் பாஸ்கரன் அவர்களே, இவ்விழாவிற்கு தலைமை உரை ஏற்று உரையாற்ற இருக்கும் மரியாதைக்குரிய முனைவர் திரு ராஜு ஐயா அவர்களே, முன்னிலை வகித்து யாதவர் கல்லூரியினுடைய வளர்ச்சியில் தினம் தினம் முழு சிந்தனையோடு கல்லூரியுடைய நலனுக்காகவும் எங்களுடைய அத்தனை பேருடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அன்பு தம்பி கல்லூரியின் செயலாளர் திரு RVN கண்ணன் அவர்களே, நோக்க உரையை தெளிவாக எடுத்துரைக்க இருக்கும் அன்பு பேராசிரியர் முனைவர் பரந்தாமன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவிற்கு வரவில்லை என்றாலும் கூட ஒரு மிக முக்கிய நிகழ்ச்சியாக ஒரு அமைச்சர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேண்டிய நிலை இருவருக்கும் இருந்த நிலையில் அவரை நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் கல்லூரியில் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னேன். அன்பு தம்பி ஜெயராமன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் கல்லூரியின் துணை முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் கிருஷ்ணவேணி அவர்களுக்கும், முனைவர் ராஜகோபால் அவர்களுக்கும், முனைவர் கற்பழகு அவர்களுக்கும், முனைவர் அழகப்பன் அவர்களுக்கும் நன்றி உரை கூற இருக்கும் முனைவர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை திறம்பட மக்களுடைய மனதை ஆராய்ந்து ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் என் உடன்பிறவா சகோதரர் ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் எதிர்காலத்தில் விலை மதிக்க முடியாத மாணிக்கங்களாகிய எதிர்காலத்தில் அனைவரும் போற்றுதலுக்கும் புகழுக்கும் உடைய மாணவ மாணவியர்களை உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கல்லூரியில் தைப்பொங்கல் என்று வந்துவிட்டாலே ஒரு மிகவும் உற்சாகமாக பொங்கல் என்பதே பொங்கி வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மாணவ மாணவியரிடத்தில் ஒரு இனம் புரியாத அந்த பொங்கலை ஒவ்வொருவருடைய மனதிலும் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக தமிழகத்திலேயே ஒரு பொங்கல் நிகழ்ச்சியில் இவ்வளவு சிறப்பாக தட்டுவண்டி மாடுகளையும் காங்கேயன் காளைகளையும் ஜல்லிக்கட்டு காளைகளையும் முட்டுகின்ற ஆடுகளையும் போராடி வெற்றி பெறக்கூடிய சேவல்களையும் மற்றும் பல கல நிகழ்ச்சிகளோடு ஒவ்வொருவருடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்தும் விதமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அடுத்து தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய திறமைகளையும் மேம்படுத்தும் விதமாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. இங்கே செக்ரட்டரி, முதல்வர், துணை முதல்வர், துறை தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பம் போல் இருந்து இந்த நிர்வாகம் சொல்லக்கூடிய செயல்பாட்டை ஏற்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஒழுக்கத்திலேயும் ஒரு உயர்வான இடத்தையும், விளையாட்டுத்துறை என்றாலும் அதில் ஒரு வெற்றியையும், படிப்பு என்றாலும் அதில் ஒரு வெற்றியையும் நூலகத்தில் எடுத்து பார்த்தால் கடந்த காலங்களை விட அதிக மாணவ மாணவியர்கள் நூலகத்தில் தங்களுடைய நேரத்தை அதிகமாக பயன்படுத்துவதை பார்க்கும் பொழுது ஒரு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதுபோக இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசின் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், மாநில அரசின் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லா பிரிவுகளுக்கான கோச்சிங்களும் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறை பணியாளருக்கான கோச்சிங்கும் இங்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மாணவ மாணவர்களும் தங்களை முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பொழுது படிக்கின்ற காலத்திலேயே தாங்கள் வெற்றியாளராக இந்த கல்லூரியை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வர வேண்டும். படிக்கின்ற காலத்திலேயே கல்லூரியினுடைய நேரத்தை வெகு விரைவாக ஆரம்பித்து மதியம் வெகு விரைவாக உங்களுக்கு நேரம் ஒதுக்குவதற்கு காரணம் மாலை பொழுதில் ஒரு வேலைப்பணியை தங்களுக்கு தாங்களே பார்த்து கொண்டு நீங்கள் படிக்கின்ற காலத்திலேயே
உங்களுக்கு தேவையான அத்தனை செலவுகளையும் நீங்களே சம்பாதிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு சுமையை குறைக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் படிப்போம், பட்டம் பெறுவோம், நாம் மட்டும் வாழுவோம் என்று இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கும் சரி, இந்த நாட்டிற்கும் சரி, நம்மால் என்ன நடக்க வேண்டும் என்பதை இந்த யாதவர் கல்லூரியுடைய விலை மதிக்க முடியாத மாணிக்கங்களாகிய மாணவ மாணவியர்கள் உங்களுடைய வெற்றி முத்திரைகளை பதிக்க வேண்டும். இந்த வெற்றி முத்திரையை பதிப்பதனுடைய வெறும் படிப்பு மட்டும் நமக்கு முக்கியம் என்று இல்லாமல் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளிலும் நம் மனதில் இருக்கக்கூடிய திறமைகளையும் அதை ஒவ்வொன்றாக வெளிக்காட்டக்கூடிய விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை 3 ஆண்டுகளாக, முதல் ஆண்டு சுத்தி பார்த்த நிகழ்ச்சி 2ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இப்பொழுது 3ஆம் ஆண்டை பார்க்கும் பொழுது விண்ணையே தொட்டுவிடக்கூடிய அளவிற்கு உற்சாகமும் சந்தோஷமும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வெற்றிகளையும் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் ஏற்படும் பொழுது உங்களால் ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நிச்சயமாக உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னிலை வைத்திருக்கக்கூடிய ஐயா செயலர் திரு RDN கண்ணன் ஐயா அவர்களை முன்னிலையாற்றி தலைமை உரையாற்ற அன்போடு மேடை கிடைக்கிறோம். பொங்கல் விழா சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாம் சத்தமே இல்லையே, அமைதியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியலையே. நல்ல ஒரு கரவசத்தோட ஆரம்பிப்போம். இல்லை பத்தலை, எனக்கு கைதட்டு பத்தலை, இன்னும் வேணும். நல்லா கைதட்டுங்க. உண்மையிலே இந்த கல்லூரியில் செயலாளராக ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த 3ஆவது ஆண்டு ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எங்களுடைய அணி தலைவர் KPS அண்ணன் நீங்கள் பிரின்சிபல் ராஜனும் சரி, வைஸ் பிரின்சிபல் கிருஷ்ணனிக்காவும் சரி, ஒரு மிகச்சிறந்த முறையில் இந்த கல்லூரியை அத்தனை HODs பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் தமிழ்லேருந்து அத்தனை பேர்த்தையும் சொல்லலாம், ஒவ்வொரு ஆசிரியரையும் சொல்லலாம். ஒரு சிறப்பான ஒரு கல்லூரியை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதில் எனக்கு மாணவர்களாக உங்கள்கிட்ட 2 விஷயம் தான் பேச நினச்சேன். ஒன்று இப்போ கலை ஆர்வம் இதெல்லாம் நம்ம நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதை தாண்டி நம்ம நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வாழ்க்கை தரம், இதை உயர்த்துறதுக்கான முயற்சிகள், அடுத்து நம்ம KPS அண்ணா முதல் ஆரம்பிக்கும்போது சொன்ன விஷயம் என்னென்னா, இங்கேருந்து UPSC எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் நிறைய வரணும். அதிலிருந்து நம்ம ஒரு 10 பேரோ 20 பேரோ செலக்ட் பண்ணி அவங்களுடைய கடைசி ஜேர்னி, அவங்க பதவி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம ட்ரஸ்ட் மூலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரிமைண்ட் பண்ணுறேன். எல்லா HODஸுக்கும் என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களால் மட்டுமே முடியும். நீங்கள் தான் சிறந்த மாணவர்கள் என்ன, எப்படி அவங்கள வழி நடத்தணும்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த வழிநடத்தல் மூலமாக நமது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட IAS IPS அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இந்த யாதவர் கல்லூரியிலிருந்து சிறப்பாக செயல்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் விழா ஃபஸ்ட்டு நான் உள்ளே வரும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கல்லூரியே மொத்தமாக கொண்டாடணும்னு அடுத்த ஆண்டு நம்ம ஆரம்பித்தோம். இப்போ ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. உண்மையிலேயே அதற்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எங்கள் அணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா, கல்லூரி வளாகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு கேம்பஸ் கேம்பஸை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்டலில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெடி ஆகிடுச்சு மென்ஸ் ஹாஸ்டலில். அதே மாதிரி இங்கே கீதை ஹால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இங்கே ஸ்போர்ட்ஸ் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயத்தை பயன்படுத்தி உங்களை வளப்படுத்த வாழ்த்துக்களை தெரிவித்து